Peacemakers of Christo. நீ இன்று கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? நீ சம்பாதித்த காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அங்கு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது விலையுயர்ந்த நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண் ஒருவர் அவரிடம் வந்து அதை அவர் தலையில் ஊற்றினார். இதை கண்ட சீடர்கள் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது ஏன்? இதை நல்ல விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இந்நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இப்பெண் செய்ததும் எடுத்து கூறப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என்று இயேசு உறுதியாக கூறினார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். சுவாமி, இந்த உன்னத வேளையிலே ஒரு அருமையான செய்தியை கொடுத்திர அப்பா. ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவரே, ஒரு பெண்மணியானவர் மன பாரத்தோடு, ஐயோ நான் சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட், இங்கு ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னதர் பரிசுத்தர் என்று அப்பா பரிமள தைலத்தை எடுத்து வந்து உன்னுடைய தலையிலே ஊற்றினார் ஆண்டவரே. அப்பா, அவருடைய பாவம் எல்லாம், அவருடைய வாழ்வு எல்லாம், பழைய எண்ணங்கள் எல்லாம், பழைய துக்கங்கள் எல்லாம் எண்ணெயாக மாறி உம்முடைய தலையிலே அது ஊற்றப்பட்டது. சுவாமி, நன்றி ஆண்டவரே. அப்பா, அவள் பாரத்தை எல்லாம் உன் தலையிலே இறக்கி வைத்தாள், அவள் பாவத்தை எல்லாம் உன் தலையிலே இறக்கி வைத்தாள். அந்த பச்சை நிற பரிமள தைலத்திலே ஆண்டவரே அவள் கண்ணீர் இருந்தது, அவள் வாழ்க்கை இருந்தது, அவளுடைய எதிர்காலம் இருந்தது. இவள் செய்த காரியத்தை இந்த உலகம் முழுவதும் நினைத்து பார்க்கும் என்று. ஆனால் உலக மனிதர்களோ அதிலே இருந்த அந்த காசையும் மதிப்பையும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அந்த மகளானவள் உன்னை பார்த்தாள் ஆண்டவரே. இந்நாளிலே சுவாமி ஏசப்பா, இந்த கர்த்தாவே, இன்னைக்கு மனிதனானவன் ஓடி ஓடி உழைக்கிறான் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாவது சம்பாதிக்கணும், ஒரு மாசத்துல 1,00,000 ரூபாயாவது சம்பாதிக்கணும், ஒரு வருஷத்துல 1 கோடியாவது சம்பாதிக்கணும், 50 லட்சம் சம்பாதிக்கணும் என்று அயராது ஓடுகிறான் சுவாமி. என்னாலும் ஓடுகிறான் ஆண்டவரே. அவனுக்கு சாப்பிட நேரம் இல்ல, தூங்க நேரம் இல்ல, மனைவியோடு கொஞ்சி குழவி பேச நேரம் இல்ல, பிள்ளைகளோடு விளையாட நேரம் இல்ல, அம்மா அப்பாவோடு கொஞ்சம் படுத்து உறங்கி கொண்டு ஆண்டவரே அவர்களோடு சேர்ந்து சாப்பிட நேரம் இல்ல, அண்ணன் தம்பிகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்ல ஆண்டவரே. இவன் யாருக்கு சம்பாதித்து போட ஓடுகிறான் ஆண்டவரே? 4 செவுரு போதும் அல்லவா உட்கார்ந்து சாப்பிட ஆண்டவரே. இவன் மாளிகையை கட்ட ஓடுகிறானே, அந்த மாளிகை பூகம்பத்தினாலும் இல்லை அவன் ஹார்ட் அட்டாக்களும் ஆண்டவரே பாதிக்கப்படுவான் அல்லவா? இதை யோசிக்க மாட்டேங்கிறானே சுவாமி ஏசப்பா. பணம் 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 என்று ஓடுகிறான் ஆண்டவரே, சொத்து 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 என்று ஓடுகிறான் ஆண்டவரே. நிம்மதியை இழந்து ஓடுகிறான் சுவாமி, உடல் சுகத்தை இழந்து ஓடுகிறான் ஆண்டவரே. அப்பா, அதே போலதான் அந்த பெண்மணியானவளும் ஓடினாள் ஆண்டவரே. தன் உடலை விற்றாள் ஐயா, யாரை பார்த்தாலும் சிரித்து பேசினாள் ஐயா, விபச்சாரியாக வாழ்ந்தாள் சுவாமி, பணத்தை சம்பாதித்தாள், பணம் மேலே பணத்தை சம்பாதித்தாள். ஆனால் அந்த பணமானது ஆண்டவரே அவளுக்கு உதவவில்லை சுவாமி. பணம் உதவணும், பணம் இருக்குது அல்லவா என்று காஸ்ட்லியான ஆண்டவரே அந்த பரிமள தைலத்தை வாங்கினார். 300 தினாரி உள்ள அந்த தைலத்தை வாங்கினார் சுவாமி. ராஜாவே, நாளிலே ஆண்டவரே அதே போல காசு இருக்குது அல்லவா, எனக்கு நிம்மதி வேணும், அதனால பெரிய பங்களா கட்டலாம், பெரிய கார் வாங்கலாம் ஆண்டவரே, பெரிய ஷூ பெரிய வாட்ச் வாங்கலாம் என்ற ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி உன் பிள்ளைகள் ஓடுகிறார்கள். அது நிம்மதி கொடுக்காத அல்லவா ஆண்டவரே. அவ்வளவு பெரிய வீட்டுல அனாதையா உட்கார்ந்து இருக்கிறான்ப்பா, அவ்வளவு பெரிய வீட்டுல அனாதையா உட்கார்ந்திருக்காப்பா உன் மக. சுவாமி தேவனாகிய கர்த்தாவே, எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் உன் பிரசனம் வேண்டும் அல்லவா? உன் பிரசனம் இல்லை என்றால் குடும்பங்கள் பிளவுபடும் அல்லவா? பிள்ளைகள் பிரிக்கப்படுவார்கள் அல்லவா? சுவாமி ஏசப்பா, நாங்கள்
ஞானம் இல்லாத சீடர்கள் ஆண்டவரே, அந்த சீடர்கள் அந்த மதிப்பை கண்டார்களே ஒழிய உம்மில் அவர்கள் பற்றுதல் கம்மியாக இருந்துச்சு ஆண்டவரே. அந்த மகளானவர் செய்த காரியம் இந்நாளும் போற்றப்படுகிறது சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இன்றும் எத்தனையோ பிள்ளைகள் அவதிப்பட்டு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நாசமாய் போய் கொண்டிருக்கிறது சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே சொத்து பின்னாடி செல்லுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் பணத்து பின்னாடி செல்லுகிறார்கள். அவரிடம் சென்று, டே, உனக்கு பணம் முக்கியமா, உன் அண்ணன் தம்பி முக்கியமானா பணம் தான் முக்கியம், அண்ணன் தம்பி கடக்கிறான் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. டே, உனக்கு பணம் முக்கியமா, உன் அக்கா தங்கச்சி முக்கியமானா எனக்கு பணம் தான் முக்கியம், அக்கா கடக்கிற அக்கா, தங்கச்சி கடக்கிற தங்கச்சின்னு ஆண்டவரே பணத்தை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகள். என்னடா, உன்னுடைய மனைவி முக்கியமா, பணம் முக்கியமானா பணம் தான் முக்கியம், அவ கடக்கிற வீட்டுல தின்னுட்டு கிடப்பா அப்படி என்று சொல்லுகிற உலகமாக மாறி போய்விட்டது. எனக்கு உனக்கு பணம் முக்கியமா, புருஷன் முக்கியமானா எனக்கு நகை முக்கியம், பணம் முக்கியம், அவன் எங்கேயாவது தெரிஞ்சுட்டு வரட்டும், ஆனா பணத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, பணம் முக்கியமா, பெற்றோர்கள் முக்கியமானா எனக்கு பணம் தான் முக்கியம், பெற்றோர்கள் கொஞ்ச காலத்துல செத்து போயிருவாங்க இல்லையா என்று ஆண்டவரே, இந்த மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை அவனுக்கே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஐயா. என்ன செய்யறான்னு தெரியல ஆண்டவரே. இந்த காலங்கள், இந்த வாழ்க்கை இந்த ஒரு முறைதானே ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகானது அழிந்து போகும் அல்லவா ஆண்டவரே. அதை யோசிக்காமல் இவன் மட்டும் நிரந்தரமா வாழ்றத மாதிரி அவன் ஆண்டவரே தன்னுடைய செயல்களை நடத்தி கொண்டு வருகிறான் சுவாமி. ராஜாவே, இன்னைக்கு பணத்தின் நிமித்தமே ஆண்டவரே, இன்னைக்கு சொத்துகளின் நிமித்தமே எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சொத்து உள்ளவன் எல்லாம் உன்னை பிடிச்சிக்கவே இல்லையே ஆண்டவரே. சொத்து இல்லாதவன் உன்னை பிடிச்சிக்கிறான், ஆனா ஒண்ணுமே வாழ்க்கையில முன்னேறவே முடியலையே என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. ஆண்டவரே, தெய்வமே, எது எப்படி இருந்தாலும் நீர்தான்ப்பா என் வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீர் இல்லாமல் என்னால வாழவே முடியாது என்று உண்மையே பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன் பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. 3 வேளை சாப்பாட உன் பிள்ளைங்களுக்கு போடுங்க ஐயா. கூடி ஜெபிக்க கூடிய குடும்பமாக குடும்பங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அண்ணன் தம்பிகள் உறவுகளை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. அக்கா தங்கைகள் உறவுகளை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கணவன் மனைவி நல்ல உறவாட வாழக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரே தம் பிள்ளைங்களோடு விளையாடுகிற பெற்றோர்களாக இந்த பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்துல சமாதானத்தை வையுங்க, கூட்டு சோறு ஆக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. என்னாலும் கூடி வாழக்கூடிய கிருபையை கொடுங்க அப்பா. இயேசு ராஜாவே, தேவனாகிய கர்த்தாவே, இந்த கூடுகளை, இந்த குருவி கூடுகளை, இந்த குடும்ப கூடுகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்று முன்மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக
கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும். அது உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.